ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் திண்டுக்கல் இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து, அதாவது பெங்களூர்லேருந்து திண்டுக்கல் கிளம்புறோம். ஆக்சுவலாக நான் பைக்கில் தான் போகலான்னு பார்த்தேன். பிளான் மிஸ் ஆகிடுச்சு, சொதப்பிடுச்சு லாஸ்ட்டில். சரி, அதான் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்புறேன். ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பஸ்ஸில் இது இங்கேயும் ட்ராவல் பண்ண போகிறேன். பெருசாக மோஸ்ட்டாக பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ எப்படின்னு போவாங்க. பஸ்ஸில் ஏறி சிட்டியை போட்டாச்சு. லாஸ்ட்டு சிட்டி என்ன போகுதுன்னு தெரியல. சிட்டி போகிறப்போவா என்ன மாதிரியான தலைமுறை நம்ம அங்கே போய் சேர போகிறோன்றத போனதுக்கப்புறம் தான் தெரியும். பஸ்ஸும் அவ்வளோ அந்த அளவில் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்தாச்சு. நாயுடு மஹால் சொன்னால் அந்த நாயுடு மஹால் பக்கத்தில் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். போகிறதில் ஒரு சும்மா ஒரு டீயை போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக போகலான்ட்டு ஈஸியாக தரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு இந்த ஒரு வைப் இருக்குது. இப்போது அந்த மேரேஜ் ஹாலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்ரு தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வாக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங்கில் நம்ம ஊர் பக்கம் நடந்து போகிறது செம்மையாக இருக்குது ஃபீலு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கோவிலில் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் கேட்டாலே வைப் ஆகும். சின்ன வயசுலலாம் அந்த மாதிரி பாட்டு தான் எங்கள் ஊர் பக்கம்லாம் போட்டுட்ருப்பாங்க. அது இங்கே கேட்ட உடனே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு தனி ஃபீலு. இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் பக்கத்தில் போய்ட்டு ரூமுக்கு போயிடலாம். அவன் ஏதோ ரூம் புக் பண்ணியிருக்கான்னு சொன்னான். ஸோ அந்த இடத்துல தான் போய் பார்க்கணும் ரூம் புக் பண்ணியிருக்கானா இல்லையான்ட்டு. பார்த்துட்டு ரூம் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் மேரேஜுக்கு ரெடி ஆக வேண்டியதான். ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 1 ஆஃப் திண்டுக்கல் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது கொன்றாங்கி மலைக்கு வந்து போகலான்ற பிளானில் இருந்தோம். என்னுடைய தப்புனால தான் அந்த மலைக்கு என்னால் இன்றைக்கி போக முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பழனி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த காய்ஸ் தான் வந்து நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க. இவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டிருக்கேன். வந்து நான் சொன்னேன்னா ஒட்டச்சத்திரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விடுறேன், அங்கிட்டு இருந்து இப்படியே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த பாவப்பாட்டு கூட்டு போயிட்டு இருக்கோம். ஒட்டச்சத்திரம் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பழனி போவோம். டே 1 வந்து நம்ம பழனி அங்கே முடிச்சுட்டு டே 2 நம்ம அந்த டே 2 நாம வந்து டே 2 நாம அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறோம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 1 ஆஃப் திண்டுக்கல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி கோயிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டே சாமிலாம் பார்த்து முடிச்சிட்டோம். சாமி பார்த்து முடிச்சுட்டு நேற்று வந்து நம்மளை மொபைல் உள்ளே கொண்டு போக விடலை. அதனால் மொபைலை வெளிலே வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்துட்டேன். ரூம்னு சொல்ல முடியாது. ஆனால் நேற்று நைட்டு எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து வேறு லெவல். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து அந்த கீரனூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் சரி, இங்கே பக்கத்தில் எங்கே கொஞ்சம் காசு கம்மியாக ஸ்டே கிடைக்கும்ன்ட்டு செக் பண்ணேன். அப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஸ்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 100 ரூபாய்க்கு எப்போ ஸ்டேன்ட்டு சரி நானும் ஓகே சொல்லிவிட்டு காசுலாம் கொடுத்துட்டு போய் பார்த்தா ஒரு ஹாலு. இந்த ஹாலில் வந்து பாய் போட்டு படுக்க வச்சுருவாங்க. அது எப்படி இருக்குன்னா, பாய் போட்டு படுக்கிறது பாயெல்லாம் கொடூரமாக இருக்கும். அங்கே நம்மளால் லிட்ரலாக சொல்ல போனால் அங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது. அங்கே நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எப்பறம் அங்கே படுத்து தூங்குறது எப்படி ஒன்றும் புரியல. ஸோ அந்த டைம் நான் யோசித்தேன், சரி பேசாமல் ரூமே எடுத்துடலாமா மாறிடலாமான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதில்லை இது வரைக்கும். அது எப்படி இருந்தால் லைக் பிளாட்ஃபார்மில் நம்ம படுப்போம் பார்த்தீங்களா, ஒரு மூலையில் இடம் பிடிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். ஏன்னா 2 நாளாக சரியாக தூங்கவே இல்லை. செம்ம டயர்டு, பாடி சரியான டயர்டில் இருந்தது. சரி, ரூம் எடுக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அன்றைக்கும் நான் அதாவது நேற்று நைட்டு நான் சரியாக தூங்கலைன்னா நாளைக்கு எனக்கு ட்ரக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் ரூம் எடுக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் மண்டக்குள்ள ஓடி இருந்துச்சு, வா பார்த்துலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு அப்படின்ட்டு படுத்துறேன். ஏன்னா எனக்கு நைட்டுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நைட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு சாப்பிட்லான்னு யோசிப்போம். ஆனால் 10 மணிக்கு 10 ஆகிடும். அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு அப்படி இப்படி முடிச்சுட்டு சரி படுக்கலான்னு யோசிக்கும் போது பார்த்தா மணி 12 1 ஆகிடும். ஸோ நானும் அப்படி தான் நினச்சேன் இன்றைக்கி. சரி, நான் ஒரு 9 மணிக்கு அங்கே உள்ளே போனேன்.
ஒரு 4 மணிக்கெலாம் நான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஒரு 6 மணி நேரன்றது எனக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நமக்கு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு நம்பி படுத்தேன். நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுது நைட்டுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ லென்த்தான விஷயம் அப்படின்ட்டு. நான் ரூமில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 3 மணி 4 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே தூக்கமும் வராது. பட் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படுக்கிறேன், பாடி செம்ம டயர்டில் இருக்குது, படுக்கிறேன், ஆனால் தூங்க முடியல. கொஞ்ச நேரம் தூக்கம் வருது. இன்னொரு பக்கம் என்னுடைய லக்கேஜ் நான் தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் லக்கேஜ் தொலைச்ச அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி படுத்து, அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாட்டி தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த பயமும் இருக்குது, லக்கேஜும் தொலைச்சிடக்கூடாது, நானும் தூங்க செய்யணும். சரின்ட்டு படுக்கிறேன். ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி தோணுது. பட் டைம் பார்த்தா ஒரு 10:30 தான் ஆகுது. என்னடா இது 10:30 தான் ஆகுது, இன்னும் 4 ஹவருக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட எழுந்திரிச்சு சரியான தூக்கமே இல்லை. பட் ஒரு நல்ல அனுபவம் அது. இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஏதோ புதுசாக இருந்தது இந்த ஸ்டேலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரனூர் போகிறோம். சொல்லியிருந்தால ஒரு ட்ரக் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த ட்ரக் பண்ணுறதுக்காக கீரனூர் போகிறோம். நேற்று அதாவது டே 1 நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட் மேரேஜ் போனேன். அது வந்து கிறிஸ்டின் மேரேஜ். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் பார்க்குறேன். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு, ஆனால் அங்கே வீடியோலாம் பெருசாக பண்ணலை. அதை முடிச்சுட்டு அப்படியே மயிலம் பழனி வந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று நான் பண்ண மிகப்பெரிய தப்புனா, நேற்று இந்த 2 ஸ்பாட்டையும் நான் முடிச்சிருக்கலாம். நான் நேற்று 3 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டு அவன்கிட்ட சொன்னேன் 10 மணிக்கெலாம் மேரேஜ்ரா. ஸோ இனி இப்போ போனால் டைம் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி அவன் சொன்னான். நானும் ஓகே, என்கிட்ட பைக்கும் இல்லை, சரி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம், டைம் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, அதனால் சரி ஓகே சொல்லிட்டேன். இருந்தேன். மணி 10 ஆச்சு. அப்போ தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 10ன்றது 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு மணி 4 ஆகிடுச்சு. 4 மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்புனா அந்த கீரனூர் போகிறதுக்கு மணி எப்படியும் ஒரு 1.5 ஹவர்ஸாவது ஆகும். ஒரு 5 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனாலும் மலை ஏறி இறங்க முடியாது. அதனால் நேற்று அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே பழனிக்கு வந்துவிட்டோம். நேற்று பழனியில் சாமியை சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த கீரனூர் போகிறோம். கீரனூர் போய்ட்டு அந்த ட்ரெக்கை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகே கைஸ், ஸோ இந்த vlog-ஐ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அவுட்ரோ கொடுக்கல, அதனால் அவுட்ரோ கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ டே 1 இதை பார்ப்பீங்க. டே 2 நம்ம கீரனூர் போகிற பார்த்தீங்க, அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் டு சதா vlogs.